பசி எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம மறந்துட்டு ஒரு நாள் இயேசுவுக்காக நாம் பசியோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த உபவாசம் என்பது ஒன்று நம்ம நமக்கு ஒரு வயிற்றில் பசி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா எதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம்ல, அதை நீங்கள் தடுக்கிறீங்க. நம்ம வீட்டில் ஒரு மரணம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட பிடிக்குமா? அந்த துக்கம்தான் நமக்கு தேசத்தை குறித்து வரணும். என்ன துக்கம் வரணும்? என் தேசத்தில் எப்படி நடக்குதோ, எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் அழுவோம். அது மாதிரி நினச்சி ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம துக்கித்து செபிக்க போகிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த உபவாச நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கினாலும் தயவுசெய்து நீங்கள் பொறுமையோடு பசிக்குதுன்னு வச்சிங்களேன், சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறதுல ஒரு அற்புதம் என்னென்னா, நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு வியாதி வந்தது, சாப்பிடாமல் இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டு உங்கள் நோயெல்லாம் குணமாக்கிடுவார். உங்களுடைய சரீரத்துக்கு இருக்கிற வியாதிகளை இயேசப்பா குணமாக்குவார். நம்புவோமா? விசுவாசிக்கலாமா?